வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏதேன் தோட்டம் முதல் பெத்லகேம் பட்டணம் வரை அற்புத பிறப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருக்கென்று சில நபர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே கிரியைகளை செய்தார் என்கிறதான விஷயங்களை நாம் கவனித்து வருகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வகையில் இன்றைக்கு வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரங்களில் ஒருவர் சாமுவேல், ஷெமியல், அவரை குறித்து பார்க்க போகிறோம். சாமுவேலை குறித்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்கனா, பெனினாள், அன்னாள், இவர்கள் இரண்டு பேரும் அவனுடைய மனைவிகள். பெனினானுக்கு பிள்ளை இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. இவள் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப அழுகிறாள். அந்த பெனினாள் என்பவள் இவளை ரொம்ப வருத்தப்படுத்துகிறா, ரொம்ப வேதனைப்படுத்துகிறா. அவள் மேலே நிந்தையை சொல்லுகிறாள். மலடியாய் இருப்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை அன்னாள், பெனினாள், இவர்கள் இருவருடைய வாழ்க்கையை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். வாசிக்கிற வசனங்களிலிருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் பெரியவர். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தவர் கர்த்தர் என்பதை பார்க்கிறோம். ஏன் கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்கிறார்? அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளை ஒரு பெரிய நபராக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பெரிய அபிஷேகத்தை அவன் மேல் வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படி கிரியை செய்கிறார். ஒருவேளை ஒரு கேஷுவலா ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருந்தான்னா, அன்னாள் இந்த அளவிற்கு அந்த குழந்தையை வளர்த்தி தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டிருப்பாளா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், அது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வேணா ஒரு கேள்வி கேட்கலாம். லார்ட், வை? ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இது? அவளுக்கெல்லாம் பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளையே இல்லையே என்று சொல்லும் பொழுது, நான் தான் செஞ்சிருக்கேன். நான் ஒரு பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வழியாக உன்னை நடத்துகிறேன். சம் வேஸ், அதாவது கடவுளுடைய அந்த பேத்ஸ் இருக்கு பாருங்க, சில சமயம் நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. இவள் கடவுள் நடத்தின அந்த பாதையிலே அவளுடைய விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தினந்தோறும் அழுகை, தினந்தோறும் அவளை பெனினாள் விசனப்படுத்துகிறாள், துக்கப்படுத்துகிறாள். இப்படி தினந்தோறும் அவளுடைய வாழ்க்கை கடந்து போகிறது. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இப்பொழுது அவளுடைய புருஷன் அவளை எவ்வளவோ தேற்றுகிறான். அப்பா, எல்லாரை விட நான் உனக்கு எவ்வளவு அதிகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி புருஷன் அவளை தேற்றுகிறான். ஆனால் அந்த தேற்றுதலை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ கம்ஃபர்ட்டுக்காக எங்க போறான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நேரா தேவனுடைய சமூகத்திற்கு போகிறார், தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஓடுகிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே கம்ஃபர்ட் கர்த்தர் மட்டும்தான். நாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் கம்ஃபர்ட்டை தேடணும்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே நாம் வாசிக்கிறோம், இவள் போய் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், விண்ணப்பம் பண்ணுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவள் செய்கிற விண்ணப்பத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்ப இந்த பொருத்தனையை இவள் எப்ப பண்ணுனா? கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் இந்த பொருத்தனை வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கர்ப்பத்தை அடைக்கல, எல்லாருக்கும் போல இவளுக்கும் பிள்ளையை கொடுத்துட்டு நீ போய் இவனை தேவனுடைய ஆலயத்தில் விடு, இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் எத்தனை பேர் அதற்கு கீழ்ப்படிவார்கள்? ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையின் வழியாக நடத்தி செல்லும் பொழுது நடைபெறுகிற விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் எதுவுமே கேட்கல. இவளா போறா, இவளாக ஜெபம் பண்ணுகிறாள். அவளுடைய விண்ணப்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவள் அழகா கேட்கிறாள், அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் நான் என்ன செய்வேன்? சகல நாளும் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு அவனை ஒப்பு கொடுத்து விடுவேன். அடுத்தது அவள் இன்னொரு பிரதிஷ்டையும் எடுக்கிறாள். சாமுவேலை நசரேயனாக நான் ஏற்படுத்துவேன். நசரேய பிரதிஷ்டையும் என்ன செய்கிறது என்று சொன்னால் அங்கே சாமுவேலுக்காக எடுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆம், கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற பாதைகளிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிற சூழ்நிலைகள் அங்கே ஏற்படுகிறது. எத்தனை பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவரே, நீ நடத்துகிற பாதைகள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க, உம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க, உம்முடைய பாதைக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறது. ஆகினாலே உம்முடைய பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அந்நாள் என்ன செய்தாள் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே ஆறுதலை தேடி போகிறாள். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி என்ன செய்கிறான்? இவளுடைய விண்ணப்பத்தை கேட்டுவிட்டு கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார் என்கிற ஒரு வார்த்தையை, ஆறுதலான தேவனுடைய வார்த்தையை அவளுக்கு சொல்லி அனுப்புகிறாள். இப்ப அடுத்து நடைபெறுகிற விஷயத்தை பாருங்கள். அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கண்களிலே எனக்கு தயை கிடைத்தது என்று சொல்லி அவள் புறப்பட்டு போகிறாள். அவள் போய் அதற்கப்புறம் சாப்பிடுகிறாள். அதற்கப்புறம் வேதம் சொல்லுகிறது அவள் துக்கமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நடத்துகிற பாதையிலே நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஆண்டவருடைய காரியத்திலே, ஆண்டவருடைய கரத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம் அதை பற்றி யோசிக்க கூடாது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். செய்தாரா செய்யலையா? 1 சாமுவேல் 1:20 வாசிக்க கேட்கலாம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இந்த குறிப்பிட்ட வசனத்திலே நீங்கள் எதை அடிக்கோடிட வேண்டும் என்று சொன்னால், சில நாள் சென்ற பின்பு. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்க நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கக்கூடாது என்று சொன்னால், இவள் தேவாலயத்துக்கு வருகிறாள், ஜெபிக்கிறாள், ஜெபித்து விட்டு போகிறாள், போன உடனே கர்ப்பம் தரிக்கிறாள். இல்லை, அவள் ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு விட்டாள். அதற்கு பிறகு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அதுக்கப்புறம் வெயிட் பண்றார். அவருக்குன்னு ஒரு டைம் வருங்க. ஏலி சொல்லிட்டாரு, நான் உடனே கர்ப்பம் தரித்து விடுவேன். இல்லை, சில நாள் சென்ற பின்பு. அந்த சில நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சோதனையின் நாட்கள். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார், நிச்சயமாய் ஒரு குழந்தையை கொடுப்பார், நான் பொருத்தனை செய்திருக்கிறேன், உடனே எனக்கு கிடைத்து விட வேண்டும். இம்மிடியட் இல்லை, காட்ஸ் டைமிங். அந்த காட்ஸ் டைமிங்ல சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகிறாள், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அழகான ஒரு பேர் வைக்கிறாள். என்ன பேர் வைத்தா? சாமுவேல். அதனுடைய பொருள் என்ன? கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன், நான் தேவனிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி ஷெமுயல் என்ற அழகான ஒரு பெயரை யாருக்கு வைக்கிறாள் என்று சொன்னால் சாமுவேலுக்காக வைக்கிறாள். இப்ப என்ன நடந்தது? கர்த்தரிடத்தில் கேட்ட குழந்தையாய் இருக்கிறபடியினாலே அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்க கொண்டு வந்து விட்டு விட்டாள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏலியின் இடத்துல கொண்டு வந்து விட்டு விட்டாள். இப்பொழுது அன்னாளுடைய அந்த பரிசுத்தமான தெய்வீகமான குணாதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் சமயம் எடுத்து உங்களுடைய வீடுகளிலே இந்த தியானத்தை கேட்டதற்கு பிறகு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், அது என்ன என்று கேட்டால்
அன்னாளுடைய ஜபமும் துதியும், நன்றி செலுத்துதல், தேங்க்ஸ் கிவிங், எவ்வளவு அழகான வார்த்தைகளை சொல்லி அவள் கர்த்தரை துதிக்கிறாள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இப்பொழுது சாமுவேலுக்கு வரலாம். சாமுவேல் ஒரு அற்புதமான பிறப்பு, மிராக்குலஸ் பர்த். அடைக்கப்பட்ட கர்ப்பம், நிந்தை, அவமானம், அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, பல நாள் துக்கம், பல நாள் அழுகை, பல மாதங்கள் சாப்பிடாமல் இருந்த காரியங்கள், போஜனம் செய்யாமல் இருந்த காரியங்கள். இதிலே கர்த்தரோடு இவள் பேசுகிறாள், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறாள். ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி பெயர் வைக்கிறாள், ஷெமியல் என்று சொல்லி. இப்பொழுது அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் விட்டு விட்டார். அந்த பிள்ளையோடு கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே பேசினாரா? பேசலையா? ஏலியின் இடத்துல போய் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, நீ போய் படுத்துக்கொள். திரும்பவும் சாமுவேலே சாமுவேலே. திரும்பவும் ஏலியின் இடத்துல போய் என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை. ஏலிக்கு புரிந்து விட்டது கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி. இனி ஒரு முறை இந்த சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். திரும்பவும் சத்தம். சாமுவேல் என்ன சொன்னார்? சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னார். அவர் சொல்லி கொடுத்தது என்ன? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இவர் சொன்னது என்ன? சொல்லும், அடியேன் கேட்கிறேன். என்ன புரிந்தது? சொல்லி கொடுத்ததையே திரும்ப கரெக்டா சொல்ல முடியாத அளவிற்கு இருந்து சின்ன வயதிலேயே கர்த்தர் சாமுவேலோடு பேச ஆரம்பித்து விட்டார். சாமுவேல் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவையும் இஸ்ரவேலினுடைய இரண்டாவது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல். கர்த்தரிடத்தில் நீங்கள் கம்ஃபர்ட்டை கேட்டுட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அந்த கம்ஃபர்ட், அதாவது கர்த்தருடைய கம்ஃபர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காட்ஸ் கம்ஃபர்ட் இஸ் சாமுவேல். தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார் என்று சொன்னால், அந்த ஆறுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சாமுவேல் அபிஷேகம் பண்ணின தாவீதின் வம்சத்துல கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லும் பொழுது சாமுவேலுடைய ரோல் எப்படிப்பட்ட ரோல் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆம், கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நாம் எதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வழிகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் எப்படிப்பட்டது? அடைக்கப்பட்ட கர்ப்பம், துக்கம், எல்லாராலும் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைகள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவள் எங்கேயாவது தேவனை முறுமுறுத்தாளா? இல்லை. அவள் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாளா? ஆம். பொருத்தனை பண்ணினாளா? ஆம். ஒரு அற்புதமான பிறப்பு இந்த உலகத்தில் அவளுக்கு கிடைத்ததா? கிடைத்தது. அவளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? என்னுடைய மகன் ஷெமியல். அவன் என்ன செய்கிறான்? இந்த இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவையும் அவர்தான் அபிஷேகம் செய்கிறார். இஸ்ரவேலினுடைய இரண்டாவது ராஜாவையும் அவர்தான் அபிஷேகம் செய்கிறார். அது மட்டுமல்ல, நியாயாதிபதிகளின் காலத்திலிருந்து ராஜாக்களின் காலத்திற்கு நேராக இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தி சென்ற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி சாமுவேல் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. யார் அவர்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பின் நாட்களைத்தான் நாம் அனுசரித்து வருகிறோம். அவர் பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். எதற்காக பிறந்தார்? உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக பிறந்தார். தேவனிடத்தில் ஆறுதலை தேடி ஓடி வாருங்கள். அவர் கொடுக்கும் ஆறுதல் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயங்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தர் கொடுத்த ஆறுதலாகிய சாமுவேல் எப்படி மிகுந்த ஆசீர்வாதமாக மாறினாரோ, அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் ஆறுதல்கள் உங்கள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய அந்த ஆறுதல் யாருக்கு பிறப்பை கொடுத்தது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிறப்பை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அன்னாளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆண்டவர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி சாமுவேலை கொண்டு வந்து, சாமுவேலை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். நீங்களும் நான் யார்?
கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாக நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள் என்று சொன்னால், தேவன் நம்மை நடத்துகிற பாதைகளை நாம் சரியாய் புரிந்து உணர்ந்து நம்மை தேவனுக்கு முழுமையாய் அர்ப்பணிப்போம் என்று சொன்னார், நிச்சயமாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை கொடுக்கக்கூடிய, கிறிஸ்துவிற்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாக கர்த்தர் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல சமயத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்னாள் சாமுவேல் அவர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ நடத்துகிற பாதைகள் ஆசீர்வாதமான பாதைகள். நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற கம்ஃபர்ட் எங்களுக்கு ஆண்டவரே அது கிடைத்தது என்று சொன்னால் அது உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறுமே. அன்னாளுக்கு கிடைத்த ஆறுதல் இஸ்ரவேல் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக மாறினதைப் போல கர்த்தாவே, எங்களுடைய ஆறுதல் ஆகிய கிறிஸ்து ஆண்டவரே சமாதானத்தின் கர்த்தர், அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், சமுதாயத்திற்கும் சபைக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவதற்காக எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.